நான் எப்பவும் சொல்லுகிறேன் பாருங்க, இந்த காலை மதியம் மாலை இரவு இருக்கிறதல்லவா, இந்த 3 பொழுது 4ஆக சொல்வார்கள், நான் 3ஆக சொல்லுகிறேன். காலை பொழுது சாத்விக குணத்துக்குரியது, மதிய பொழுது காலை பொழுது சாத்விக குணத்துக்குரியது, நல்லியல்புகள் எல்லாம் தோன்றுகிற குணம் அங்கேதான் இருக்கும். மதிய பொழுது ராஜச குணத்துக்குரியது, உற்சாகமாக செயல்படுகிற ஆற்றல் எல்லாம் அந்த குணத்திலே தங்கி இருக்கும். மாலை பொழுது தாமச குணத்துக்குரியது, தீய குணங்கள் எல்லாம் அங்கே தான் ஆரம்பமாகும். காமம் பொய் களவு எல்லாம் ஆரம்பமாகிற நேரம் அந்த மாலை பொழுது. எப்பவும் சொல்கிறோம் பாருங்க, இந்த காலை பொழுதிலே சாத்வீகம் இருக்கிறதல்லவா, பிறகு மத்தியானத்திலே ராஜசம் இருக்கிறதல்லவா, இந்த 2 பொழுதும் சந்திக்கிறதாகிய ஒரு பொழுது வரும். இந்த சாத்வீக குணத்திலே தொடங்கி ராஜச குணம் 2ம் சந்திப்பதாகிய ஒரு பொழுது வரும். அதுபோல ராஜச குணமும் தாமச குணமும் சந்திப்பதாகிய ஒரு பொழுது வரும். நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், இருளிலே இருந்து ஒளியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோம் அல்லவா, அல்லது ஒளியிலே இருந்து இருளை நோக்கி நகர்கிறோம். இந்த ஒளியும் இருளும் சந்திக்கிற இடங்களாகி அந்த இடங்களிலே மனம் புத்தி எல்லாம் குழப்பமுறும். அதனாலே அந்த நேரத்திலே வழிபாடு செய்ய வேண்டும் என்பது சட்டம். அதனால்தான் பழைய காலத்திலே அந்தணர்களுக்கு அதை விதியாக வகுத்து வைத்தார்கள். என்ன சொன்னார்கள்? சந்தியா வந்தனம் செய். சந்தியா வந்தனம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், 2 பொழுதுகள் சந்திக்கிற காலத்திலே செய்கிற வணக்கம். சந்தியா வந்தனம் என்றால் சந்திக்க பொழுது செய்கிற வணக்கம். இப்பொழுது அந்த வணக்கம் பல பேர் சந்தியா வந்தனம். இப்பொழுது நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? பல பேர் இப்போ அது சந்தியா வந்தனம், யாரும் அது பண்ணுறதே கிடையாது. இந்த 2 பொழுதுகளும் சந்திக்கிற பொழுது மனதிலே குழப்பமுறும். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு மேற்கு நாட்டு அறிஞர்களே அதை ஒத்துக்கொள்கிறார்கள். பொழுது புலர்கிற பொழுது மன அழுத்தம் உள்ளவர்கள் அல்லது மனதிலே சோர்வு உள்ளவர்கள் அந்த பொழுதை தெய்வ நம்பிக்கையோடு கடக்கும்படி சொல்கிறார்கள். ஏனென்றால் மனக்குழப்பம் மிகும். அதனால்தான் காலை சந்தியிலே ஒரு தரம் வழிபாடு செய், மத்தியான சந்தியிலே ஒரு தரம் வழிபாடு செய், இரவு சந்தியிலே ஒரு நேரம் வழிபாடு செய். இந்த வழிபாடெல்லாம் எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நம் மூதாதையர்கள் நூல்களிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் படிப்பதில்லை என்று பிரமாணத்தோடு வாழ்கிறோம். இதிலே ஒரு நுட்பம் மட்டும் சொல்லிவிட்டு விடுகிறேன். இப்போ காலையிலே ஒரு சந்தி வருகிறது. இந்த சந்தியிலே இருக்கிற நுட்பம் என்னவென்று கேட்டால், அந்த சந்தியிலேயும் இருளும் ஒளியும் கலக்கிறது. ஆனால் என்ன நுட்பம் என்று கேட்டால், காலை சந்தியிலே இருள் மங்கி ஒளி அதிகரிக்க தொடங்குகிற சந்தி அந்த சந்தி. எல்லா சந்தியும் ஒரு சந்தி அல்ல. காலை பொழுதுல என்ன நடக்கிறது? இருள் குறைந்து ஒளி பிரகாசிக்க தொடங்குகிற சந்தி. நான் 2 சந்தியை மட்டும் வச்சு சொல்லுகிறேன். மாலை சந்தியிலே ஒளி குன்றி இரவு மிகுகிற சந்தி. இப்ப பாருங்க, சந்தி என்று சொன்னாலும் கூட 2 சந்திக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே இருள் குறைந்து ஒளி தொடங்கும், அங்கே ஒளி குறைந்து இருள் தொடங்கும். இப்ப நான் கேட்கிறேன், ஒளி நல்லது இருள் கெட்டது என்று சொன்னேன் அல்லவா? அப்போ காலை பொழுதிலே என்னாகிறது என்று கேட்டால், ஒளி மிகுந்து இருள் கொன்றுகிறது என்றால் அந்த சந்தி மிக உயர்ந்த சந்தியாக இருக்கும். இருள் தேய்ந்து ஒளி தொடங்குகிற சந்தி. அதனால்தான் காலை எழுந்தவுடன் படிப்பு என்று பாரதியார் சொன்னார். காலை எழுந்தவுடன் வழிபாடு, காலையிலே நல்லியல்புகளை எல்லாம் உண்டாக்குவதற்கு காரணம் மிக உயர்ந்த சாத்வீகம் எழுகிற சந்தி அது. மாலையும் இருளும் ஒளியும் கலக்கிறது. ஆனால் அது எப்படி கலக்கிறது என்று கேட்டால், ஒளி குன்றி இருள் தொடங்குகிறது. ஆகவே அறிவு நன்மை குன்றி இருள் தொடங்குகிற காலம். ஆகவே இந்த 2 சந்தியிலே காலை சந்தி என்பது மிக உயர்ந்த நல்விஷயங்கள் அத்தனைக்கும் உரிய சந்தி. இதை புரிந்து கொள்ளுங்கள்.